அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட கணிப்பில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினங்க. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஆனி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமானது. இந்த தினத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய விரத வழிபாடுகள் அப்படிங்கிறது அதீத அளவில் நமக்கு நன்மைகளையும் பலன்களையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினமானது 12 ராசிக்காரர்களின் 65 வருட பலன்கள் இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. 65 வருடமாக பல கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொண்டு வரக்கூடிய சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையானது இந்த ஆனி மாதத்தில் உருவாகக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டம் தவிடுபொடியாக போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது, தெய்வங்களுக்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் பௌர்ணமி வருவது, அதுவும் ஆனி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது 65 வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக அமையப்பெறுகிறது. இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பங்களை கடந்த பல வருடங்களாக அனுபவித்து வந்திருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு மாதமாக காலமாக இது அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம், பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, 65 வருடமாக அனுபவித்து வரக்கூடிய அவர்களினுடைய துன்பத் துயரங்கள் நீங்க பெறுமா, அதிர்ஷ்டங்கள் சாதகமான நிலைகள் உருவாக பெறுமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கனவு வேலையானது கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் ரீதியாக புதுப்பிக்கிறது வேலையினை செய்வீங்க, புதுப்பிக்கக்கூடிய வேலையை நீங்கள் மேற்கொள்வீங்க. மேலும் மாமனார் ரீதியிலான தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய முயற்சியிலையும் களமிறங்கலாம். வெளிநாடு செல்ல தொடர்ந்து முயற்சித்து வந்தோருக்கு எண்ணிய எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தை வழியிலான உதவிகள் தக்க சமயத்தில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். சுய சிந்தனைகள் அனைத்துமே மேலோங்குங்க. சுப காரியங்கள் அடுத்தடுத்து வீட்டில் நடந்தேறும். குடும்ப உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பெரும் இடையூறுகள் அனைத்துமே இந்த பௌர்ணமி தினத்தோடு விலக ஆரம்பிச்சிடும். புது முயற்சிகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய பட்சத்தில் கடன் உதவிகள் நிச்சயமாக கிடைக்கப்பெறுங்க. உடல்நிலை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடும். மாணவர்கள் கல்வி ரீதியாக மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க. உடன் பிறப்புகளுடன் மனக்கசப்பு ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களுடனும் சரி வெளியிடத்திலையும் சரி வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது சிறிய அளவிலான பிரச்சனையையும் பெரிய பிரச்சனைகளை ஆக்கிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன விருத்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக மேம்பாடு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தன வரவு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்று சேர்கையால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு மிகவும் நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும்.
பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு சாமர்த்தியமானதாகவே அமையப்பெறுங்க. ஏற்கனவே கொடுத்த கடன் உங்களை தேடி வந்து சேரலாம். சுய தொழில் செய்கிறீங்க, வியாபாரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றம் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதனால் உடல் ரீதியாக வரக்கூடிய உபாதைகளை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. ஆனால் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படாது. பெருமளவில் மருத்துவ செலவுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளை அது கொண்டு வராது. சின்ன சின்ன உடல் உபாதைகளாக மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த உபாதைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல நீங்கள் முயற்சித்து வரீங்க. ரொம்ப நாளாக வெளிநாட்டில் குடியேறணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லைன்னா வெளிநாட்டு வேலை தொடர்பாக நீங்கள் முயற்சித்து வரீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு பல வழிகள் இருக்குது. சாதகமாக அமைவதற்கு ஒரு விஷயங்களில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு கண்டிப்பாக அது சாதகமாக அமையும் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு அது சாதகமான நிலைகள் அதற்கேற்றவாறு சூழ்நிலைகளை அமைத்து தரும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வீணாகாது. கடந்த காலமாக நீங்கள் பலதரப்பட்ட வேலைகளில் நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம். வெளிநாடு செல்லணும், வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், இல்லை வெளிநாட்டு வேலை அப்படின்னு நீங்கள் பலதரப்பட்ட நேரங்களில் நீங்கள் முயற்சித்தும் உங்களுக்கு அது பலனளிக்காமல் போகலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மட்டுமே அமையப்பெறும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த நிலையில் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை, உங்களுக்கு கனவு வேலை, பிடித்த வேலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கொண்டிருந்த அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தது போலவே அனைத்துமே உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் அப்படி இல்லைன்னா பணியிடத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பல ஆண்டுகளாக தடங்கல்கள் ஏற்பட்டு தள்ளி போன திருமணங்களும் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை இந்த காலத்தில் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு வரன் நல்லபடியாக அமையும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சுபிக்ஷமாக நடந்தேறும். அதே மாதிரி பொருளாதார ஏற்றமும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்கிய பழைய கடன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைத்து விடுவீங்க. அதே மாதிரி இந்த ஆனி மாதம் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய ஆதாயத்தினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெற போகிறது. வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளும் கை நழுவி போன நிலையில் தற்போது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கைகூடும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளால் பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சுய தொழில் செய்கிறது குறித்த உங்களினுடைய ஆசையும் நினைவாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உடன்பிறப்புகளுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் சில நாட்களில் மீண்டும் பார்த்தீங்கன்னா பிணைப்பு ஏற்பட்டுடும். அதனால் அதை கண்டு நீங்கள் பெரிதளவில் கவலை கொள்ள தேவை கிடையாது. அதே சமயம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தயங்கி கலக்கத்துடன் எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்க வேண்டாம், தைரியமாகவே நீங்கள் செயல்படலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் அனைத்து வித செயல்லையும் நீங்கள் இறங்குவீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கலாம். தன்னம்பிக்கையுடன் இறங்கி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து காரியமுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியால் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க.
நண்பர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அது தரப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.